நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் ஒரு வழியாக முடிஞ்சது. இந்த சீசனை பரபரப்பாக கொண்டு போன ஒரே டாஸ்க் ராணவ், ரயன், ஜெஃப்ரி 3 பேருமே அடிதடி வார்த்தை பொண்ணு நிஜமாவே இந்த சீசனை போட்டு தாக்கிட்டாங்க. இந்த கேமில் யார் தப்பு யார் சரின்னு சொல்ல முடியாது. எல்லாமே கேமுக்காக தான் விளையாடினாங்க. டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் நல்லபடியாகவே பேசிக்கிட்டாங்க, சாரி சொல்லிக்கிட்டாங்க. மறுபடியும் எல்லாரும் நண்பர்களாக தெரிஞ்சதை பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த கேம்லேயே நடுவில் பனியனை பிடிச்சி இழுத்ததுக்காக சிவா உருவாக்கின சீன் தான் ரொம்ப அதிகப்படியான நடிப்பாக இருந்தது. அதை நம்ம பார்க்கறதுக்கு சிரிப்பு தான் வந்தது. இந்த டாஸ்கில் யார் வின் பண்ணாங்க? இந்த டாஸ்கில் வின் பண்ணது கடைசியில் ஜெஃப்ரி தாங்க. அடிபட்டு ரத்தம் சிந்தி ஒரு வழியாக ஜெயிச்சிட்டாரு. இந்த டாஸ்க்குக்காக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. இந்த வாரம் நாமினேஷன்லேயே ஜெஃப்ரி கிடையாது. ஒருவேளை அடுத்த வாரத்துக்கான ஃப்ரீ பாஸ் ஜெஃப்ரிக்கு போகுமான்னு பார்க்கணும். இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மராக ஜெஃப்ரி, சத்யா இவங்க 2 பேரும் தான் வந்திருக்காங்க. சத்யாவுக்கு பதிலாக ராணவுக்கே கொடுத்துருக்கலாமோன்னு தான் நமக்கெல்லாம் தோணுது. இந்த வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மராக மஞ்சரி, ராணவ் இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. பாவங்க மஞ்சரியால் இதுக்கு மேலேயும் என்னத்தை விளையாட முடியும்னு தெரியல. ரஞ்சித், சிவா, ஆனந்தி இவங்கெல்லாம் இந்த வாரம் எந்த இடத்துல பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க? நாம் பார்க்காததை வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் என்னத்தை பார்த்தாங்கன்னு தெரியல. விடிய உட்கார்ந்துருந்த அன்சிதா, ஜாக்லின் இவங்கெல்லாம் பெஸ்ட்டாக வரல. சத்யாவுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மராக வந்த சத்யா, ஜெஃப்ரி 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. கேப்டன் டாஸ்கில் இவங்க யாருக்கு விட்டு தர போகிறாங்க? ஜெஃப்ரி கேப்டனாக முதல் முறையாக வரப்போகிறாரா, இல்லை சத்யா 3வது முறையாக கேப்டன் ஆகி புல்லட்டை வாங்குவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.